நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க, இன்னும் ஒரு நிமிஷத்தில் நான் கிளம்பி போயிருப்பேன். நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க, இல்லைனா இன்னும் ஒரு நிமிஷத்தில் நான் கிளம்பி போயிருப்பேன். எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? आप बिल्कुल समय से आए हैं, 1 मिनट में मैं चला गया होता. आप बिल्कुल समय से आए हैं, 1 मिनट में मैं चला गया होता. ஓகேவா? ஆப் பில்குல் சமய சே ஆயே அப்படின்னா நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். 1 மினிட் மே சலா கயா ஹோத்தா அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் நான் கிளம்பி போயிருப்பேன் அப்படின்ட்டு அர்த்தம். எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான நேரம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு சரியான டைம் உண்டு. எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஹர் சீஸ் கா சஹி சமய ஹோத்தா ஹை, ஹர் சீஸ் கா சஹி சமய ஹோத்தா ஹை. சஹி சமய அப்படின்றது தான் சரியான நேரம். நான் ஒவ்வொரு நொடியையும் சேமிக்க முயற்சி செய்கிறேன், நான் ஒவ்வொரு செகண்டும் சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? मैं तो एक एक क्षण बचाने की कोशिश कर रहा हूँ, मैं तो एक एक क्षण बचाने की कोशिश कर रहा हूँ. இதுவே ஃபீமேலாக இருந்தால் कर रही हूँ அப்படின்ட்டு வரும். एक एक क्षण, அந்த ஷன் அப்படின்றதாங்க நொடி, செகண்ட். ஓகேவா? பச்சானே அப்படின்றது தான் சேவ் பண்ணுறது, சேமிக்கிறது. ஓகே, ஸோ मैं तो एक एक क्षण बचाने की कोशिश कर रहा हूँ. போன நேரம் திரும்ப வராது, போன நேரம் திரும்ப வராது. இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? கயா வக்தா ஃபிர் ஹாத் நஹி ஆத்தா. கயா வக்தா அப்படின்னா போன நேரம், இந்த வக்தா அப்படின்றது நேரத்தை குறிக்கிறது. ஸோ போன நேரம் அப்படின்றப்போ கயா வக்தா, ஃபிர் ஹாத் நஹி ஆத்தா திரும்ப வராது, ஃபிர் ஹாத் நஹி ஆத்தா. ஹாத் அப்படின்னா கை. ஓகேவா? ஸோ கயா வக்தா ஃபிர் ஹாத் நஹி ஆத்தா. நல்ல நாட்கள் வரும், நல்ல நாட்கள் வரும். அச்சே தின் ஆயேங்கே, நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அச்சே தின் ஆயேங்கே. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் ஹிந்தியில் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய புது புது வேர்ட்ஸ் கான்வர்சேஷன் டைப்லேயும் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.